ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். நம்ம கிளாஸை பற்றி என்னங்கிறது சொல்லுங்கள். இந்த 2 days ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களை என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்குது? இனி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த கிளாஸை பற்றி? ஜஸ்ட் உங்கள் ஃபீலை சொல்லுங்கள். ஓகே? எஸ் சார். சார், ஆக்சுவலாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் தாட் ப்ராசஸை பற்றி கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிச்சு. தாட் ப்ராசஸ் எப்படி கேன்சல் பண்ணுறது அந்த இதெல்லாம் டேப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, சார் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, திருப்பி திருப்பி ரீபத்து இதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னோம். இங்கே வந்த ஒட்டி தான் நம்மளுக்குள்ள என்ன எக்கோ இருக்குது, அதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்க நம்மளை இது பண்ணும்போது என்னென்ன அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கங்கிறத உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அவங்க எதுக்காக கஷ்டப்பட்டாங்க கடைசியாக அப்படிங்கிறத அதை அப்படியே நம்ம அவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அம்மா அப்படியே ஒரு சந்தோஷம் ஆகுற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரி நல்ல ஃபீலாக இருந்துச்சு. இந்த 2 நாள் கிளாஸ் உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படியே சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் குழந்தை இப்போ பிறந்தாச்சு, நாங்கள் பிறந்து கேக் வெட்டியாச்சு, நான் இப்போ ஒரு நாள் குழந்தை ஆகிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு மனநிலையில் அப்படியே இருக்கு. ஆனால் வரும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. புதுசாக வரவங்க என்னென்னா, அதாவது இது சொல்லுவார், என்ன செய்வாங்க எது செய்வாங்கங்கள நம்பிக்கையோடு வாங்க, கிடைச்சதை எடுத்துகிட்டு போங்க. நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொன்று கிடைக்கும். எனக்கு என்ன கிடைச்சதோ, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. எல்லாரும் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ, என்னால் வர முடியும்னு வாங்க. அப்போ தான் நானே இது வருவோமா வரமாட்டோமான்னு யோசிக்கும் போது எனக்கு வரணும்னு தாட் போட்டு அதுக்குரிய வழி கிடைச்சிச்சு. அது மூலிமா நான் சேர்ந்தேன். ஸோ முதல்ல இது ஜியோஜி சாருக்கும் இந்த இஎஃப்டி டேப்பிங் மெத்தடுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, நைஸ். தேங்க்யூ. அப்துல் யாருன்னு தெரியல எனக்கு. அப்துல், நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க, எதுலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க என்னங்கிறது. உங்க மைக் ஆன்ல தான் இருக்கு, நீங்க அப்படியே பேசலாம். ஹலோ சார், மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? உங்க நேம் அப்துல் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்றீங்களா இல்ல நம்மளோட ஓல்ட் ஸ்டூடண்ட்? ரெண்டாவது செகண்ட் டைம் வரேன் சார். ஓகே, நைஸ். ஓகே, தேங்க்யூ. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. நம்மளோட இஎஃப்டி, அதாவது டெக்னிக்கல் கிளாஸ் இருக்குது. ஸோ அது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி பண்ணி நிறைய நபர்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம இன்னொரு பெரிய வித்தியாசம் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் முன்ன 10,000க்கு நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருந்தோம். 10,000 கம்மியாக யாரையும் ஜாயின் பண்ண வைக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அதுதான் அமௌண்ட்டு. இப்போ ஜஸ்ட் 4,000க்கு நம்ம ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம். ஸோ இந்த பேட்ச் ஒரு ட்ரையல் பேட்ச். ஸோ அதுக்காக 4,000 தான் நம்ம ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த டைமிங் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் அந்த ரொம்ப லோ ப்ரைஸ் இந்த ஒரே ஒரு பேட்ச் ட்ரையலுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பெரிய ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேட்ச் எப்படின்னு ஐடியா இல்லை. நம்ம ஒரு ட்ரையலாக தான் இதை முயற்சி செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால இந்த பேட்ச் மட்டும் ஒரு 4,000 கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக 10,000 பே பண்ண வேண்டியது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறையா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டு நிறையா நாம் சொல்லித்தர கிளாஸஸ் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு. சுல்தானா, எஸ்மா, குட் மார்னிங். எப்படி சார் இது பே பண்றது? நீங்க அந்த மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி எப்படி டீட்டெயிலு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க.
நீங்க இதுல வந்து சேனல் வந்து ஜஸ்ட் மொபைல் நம்பர் மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி உங்க நம்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்கும். என்ன நாங்க யாரு எந்த இதுல இருக்குன்னு தெரியாது. நிறைய அப்படிங்களா? சரி, ஒண்ணு கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்க நம்பர்லாம் இருக்கும். ஸோ இல்லைன்னா ஃபைல்ல இருக்கும். நீங்க நம்பர் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம டக்குன்னு இந்த நம்பர்ல இவங்க இருக்கிறாங்கன்னு உடனே கிளிக் பண்ணிடுவோம். ஸோ சரி, அவங்க ஓகே சார். யாரு கவுன்சிலரா இருக்காங்களோ அவங்களே வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான டீட்டெயிலையும் அவங்களே சென்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே சார். அப்புறமா ஒரு குரூப் மட்டும் வரும், 39th பேட்ச்னு. ஸோ அதுல மட்டும் நீங்க இது கொடுக்கணும், அப்ரூவல். நீங்க வந்து ஜாயினிங் கொடுத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு அப்ரூவல் வரும். அப்புறம் நீங்க ரெகுலரா எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. அந்த குரூப்பே வந்து உங்களுக்கு ரெகுலரா மெசேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலயே உங்களுக்கு லிங்க் வரும். அதுக்கப்புறம் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஃபர்தர் மூவ்மெண்ட் எல்லாமே அதுலயே வந்து அது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது ஒரு டீட்டெயில் கிடைக்கும். உங்க மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருங்க. இவங்க மகா அவங்களை ஃபாலோ பண்ணி அப்துல். சரி. ஓகே சார், ஓகே ஓகே. சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே, நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும்? யூ ஹாவ் லாஸ்ட் ஜாய் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நீங்க இழந்துட்டீங்களா அப்படிங்கிறது தான் இன்னத்தோட டாபிக். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய இடத்துல நம்ம மிஸ் பண்றது நம்மளோட உண்மையான அந்த ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, இது எல்லாமே வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்குள்ளதான் இருக்கு. தேங்க்யூ அப்துல். இந்த நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோமா. ஸோ இது வந்து நம்மளுடைய டோட்டல் மைண்ட் செட்டையும் மாற்றக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா தான் நமக்கு நடக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு சந்தோஷம். ஸோ நம்ம வந்து வெளியே இருந்து தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு தப்பான கால்குலேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை சொல்லக்கூடிய, உண்மையான அந்த வாழ்க்கையை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளதான் இருக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ உங்களோட அங்கீகாரம், நீங்க இன்னாரை இன்னாரை சார்ந்தவர் அப்படின்னு இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா உங்களுடைய உறவுகள் தான் அதற்கான உண்மையான அங்கீகாரம். இப்போ ஒரு மனிதனுக்கு உறவே இல்லை அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து அவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதனாக, தனிமைப்படுத்தப்பட்ட மனிதனாக இந்த பூமியில ஒரு ஏலியன் மாதிரி தான் வாழும். அப்ப அந்த உறவுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த பூமியை சார்ந்த நபராகவே நீங்க மாற முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து நம்மளுடைய உறவுகளுக்கு இடையில இருக்கு. யார் வந்து இந்த உலகத்துல வந்து உறவுகளை பேணி காக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலையும் வாழ முடியும். நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். ஸோ அந்த 2 சொர்க்கம் வேணும்னாலும், இந்த உலகத்துல நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்னாலும் 2 சொர்க்கமும் உங்களுக்கு சமமா கிடைக்கணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெளியெல்லாம் சந்தோஷம் கிடையாது. உண்மையான அந்த ஒரு ரிசல்ட், உண்மையான அந்த சொர்க்கம் வந்து உங்களுக்கு வெளிய இருந்து கிடைக்கவே கிடைக்காது. உங்க நண்பர்கள் மூலமாகவோ, இல்ல வந்து டூர் போறனாலயோ, இல்ல எங்கேயாவது வெளிய சுத்த போறனாலயோ, சினிமா பார்க்கறதுனாலயோ, எதுனாலையும் தவறான பழக்கங்கள்னாலயோ உங்களுக்கு உண்மையான சந்தோஷங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அத முழுசா தரக்கூடியவங்க வந்து உங்களுடைய உறவுகள் மட்டும்தான். அந்த உறவுகளுக்கு இடையில் உங்களுடைய இந்த சந்தோஷத்தை நீங்க இழந்துட்டீங்களா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியாத சில விஷயங்களும் அதுதான். இது வந்து ஒரு மறைவா இருக்கிறனால நமக்கு புரியல. யாருமே வந்து எதை உண்மையான விஷயங்கிறத சொல்லணுமோ அதை சொல்லாமே விட்டாங்க. இப்ப நீ மகிழ்ச்சியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணு. உன்னோட வாயை வந்து கம்மி பண்ணிக்கோ, கம்மியா பேசு. நிறைய வந்து இப்படியெல்லாம் இல்லைன்னா நீங்க வந்து
நல்ல தனிமையில போய் உட்கார்ந்து நீங்க உங்களை வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸோ உண்மையிலே வந்து அந்த மாதிரி நீங்க தனிமையில இருக்கிறனாலயோ, அல்லது நீங்க வந்து இந்த மனித இனங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியே போய் இருக்கிறனாலயோ, இல்ல நீங்க உங்களையே வந்து இந்த பூனை வந்து பால் குடிக்கும்போது நம்மள யாருமே பார்க்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைய நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறனாலயோ, இதையெல்லாம் நீங்க செய்யறனால உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. அந்த உறவுகளுக்குள்ளான சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு மிஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அந்த மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீக்ரெட்ட யாருமே சொல்லி தரல. இந்த உண்மைய யாரும் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லல. உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? நம்ம எங்க தேடணும்? எங்க நமக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் பண்ணாம விட்டாங்க. ஸோ நீங்க அங்க போய் தேடுங்க, இங்க போய் தேடுங்க, இதுக்கு போங்க, அதுக்கு போங்க, சுற்றுலா போங்க, நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருங்க, உலகத்த விட்டே தள்ளி போய் உட்காருங்க. இப்படியெல்லாம் வந்து தவறான வழிகாட்டுதல வந்து நெறைய குடுத்து வச்சிருக்கு. ஸோ அந்த தவறான வழிகாட்டுதல எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு, நம்மளோட இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் பத்தி எல்லா இடங்கள்லயும் உண்மைய உடைச்செறிஞ்சு, இதுதான் உண்மை உன்னோட உண்மை தன்மை. நீ இப்படிதான் வாழணுங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு தான் நம்மளுடைய இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறது. எங்க நீங்க எமோஷனலா இருக்கணுமோ அங்க இருக்கணும். யாரு கூட இன்னும் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி நடத்தின அந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் வந்து எப்படியெல்லாம் துரோகம் செய்யும் நம்ம சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? அது அதே ரிலேஷனை பத்தி பல குறைகளை சொல்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வகுப்பு வந்து நம்ம ஸோ அது உண்மைதான். ஏன்னா உங்களோட உண்மையான துரோகிகள் அவர்கள் தான். ஸோ அதே டைம்ல உங்களோட உண்மையான உறவுகள் யாருங்கிறதும் அவர்களே தான். ஸோ அவங்கள பத்தியே தான் நம்ம இன்னொரு சாப்டரா பேச போறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேஷன் அல்லது லோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய, நம்மளோட உடல்ல வந்து பாதிப்புகளை தரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யுது. இதுல வந்து அந்த டொபமைன் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மூட வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்கு. அது குறையும் பொழுது நம்மளோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளார இல்லாம போயிரும். ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமா இப்போ வந்து ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது. ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு பெரிய மூட் ஆஃப் இருக்கும் இல்லையா? எப்புட்றா எக்ஸாம் எழுதுறது? அத பத்தி நெறைய சிந்தனைகள். அது அது வந்து நம்ம நல்ல மார்க் எடுப்போமா, மாட்டோமா? அப்படிங்கிறது. ஒரு ஃபங்ஷன் நடக்குது. இல்ல நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம். இல்ல வந்து ஒரு மேடையில நீங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது இது எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செய்யும்போது உங்களுக்குள்ளார பயங்கரமான ஒரு டிப்ரஷன் வந்து, நம்ம எப்படி இத கடந்து போறோங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள சேர்ந்து, நெறைய இடத்துல நீங்க வந்து நீங்க யாருங்கிறதே மறக்கக்கூடியவர்களாக மாறிருவீங்க. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம வந்து ஆக்சுவலா நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, நாலேட்ஜ் இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியும். எல்லாமே வச்சிருப்பீங்க. பட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல, ஒரு ஃபங்ஷன்ல, இல்லன்னா ஒரு எக்ஸாம்ல, ஒரு அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் மொத்தமா சந்திக்கக்கூடிய அந்த கூட்டத்துல, அங்கெல்லாம் வரும்போது உங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி எல்லாம் வந்து வைப்ரேஷனுக்குள்ளார போயிருவீங்க. இதுக்கு காரணம் யாரு? இது என்ன நடக்குது அப்படிங்கும்போது, இந்த டோபமைன் வந்து லோ டவுன் ஆயிடுது. கம்மியா சுரக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் வரும்போது தான் இது வந்து நமக்கு பிரதிபலிக்குது. இப்போ நம்மளோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல இந்த மாரி ஒரு லோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சங்கடங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு கவலை. ஆனா வந்து அத வெளிய சொல்ல முடியாம மனசுக்குள்ளார பெரட்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நிலை எங்க வருது அப்படின்னா, உறவுகளுடைய அந்த புரிதல் இல்லாத ஒரு இடம் வரும்பொழுது, அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய மனச ரொம்ப வலிகள் ஏற்படுத்தும் பொழுது, உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ இத இன்னொரு கான்செப்ட்டா நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய செரோட்டினின். இந்த செரோட்டினின் என்ன பண்ணுது அப்படின்னா,
மெல மெலாட்டினின் சொல்லி ஒரு விஷயத்த சுரக்கக்கூடியதாக இருக்கு. நமக்கு செரோட்டினின் வந்து அதிகமா சுரக்கும் பொழுது நம்ம பயங்கர உற்சாகமா மாறிடுவோம், எனர்ஜெட்டிக்கா மாறிடுவோம். நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு செல்களுமே புத்துணர்வு அடையும். அந்த புத்துணர்வு மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற நோய்களே இல்லாம நம்ம வாழக்கூடியவர்களாக நம்மனால வாழ முடியும். இளமைங்கிறது அவ்வளவு நாள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து தரக்கூடியது வந்து இந்த செராட்டினாக இருக்குது. இதுதான் நம்ம இஎஃப்டி கிளாஸ்ல எப்படி இதை சுரக்கிறது, எப்படி இதை வந்து அதிகப்படுத்துறது, எப்படி வந்து இதை வந்து நமக்குள்ள அதிகப்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட மனநிலையும் டெவலப் பண்றதுங்கிறத நம்ம தெளிவா இந்த டெக்னிக்கல் கிளாஸ்ல இஎஃப்டில நமக்கு சொல்லி கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுட்டு ஆரோக்கியத்திலையும் வலிமையிலையும் வாழ்க்கையிலையும் மனநிலையிலையும் முன்னேறியவர்களாக நீங்க மாறுறீங்க. ஆனா இதே டிப்ரெஷன் போகும்போது, இதே லோ ஆகும் பொழுது அது அப்படியே வந்து தலைகீழா என்ன மெலா மெலாட்டினின் அப்படிங்கிற அந்த இதை வந்து சுரக்க ஆரம்பிச்சிருது, லோ பண்ணிருது. ஸோ அப்ப என்ன என்ன நடந்துச்சாங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்கள் மனம் சார்ந்துதான் வருது. அந்த மனம் சார்ந்து வரக்கூடிய அந்த நோய்களுக்கு காரணமாக இன்னொரு சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு எது அதிகமா இருக்கணுமோ அது லோ டவுன் கீழே போயிருது, ரொம்ப கம்மியாயிடுது. அந்த கம்மியாகும் போது வரக்கூடிய இந்த சுரப்பி, இந்த கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயம் இது சுரக்கும் பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்பு ஏற்படுது தூக்கமின்மை. நீங்களே சாதாரணமா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுல உங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க எதுல பாதிக்கிறீங்க? தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? ஒரு மனக்கசப்பு அப்படின்னாலே திரும்ப திரும்ப அதை சிந்திச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி ஆயிடுச்சே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டினியூவா அதை பத்தி சிந்திக்க கூடியவர்களாக மாறுறீங்க. அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் பாதிப்பு என்ன ஆகுதுன்னா, டோட்டலா தூக்கம் இல்லாம ஆயிடுறீங்க. தூக்கம் இல்லாம அப்படியே உடம்பெல்லாம் உஷ்ணமாகி, என்னதான் கூலிங்கா இருந்தாலும், என்னதான் நல்ல தூக்கமே உங்களுக்கு உண்மையிலே வந்திருந்தாலுமே அந்த கண்ணு அசைஞ்சு அப்படி போகும்போது இதுவே கனவு மாதிரி வந்துடும். திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பீங்க, பதட்டமா இருக்கும். தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படுத்தா திரும்ப இந்த நினைவுகளே ஓடிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா நீங்க என்னத்தை பத்தி ஃபீல் ஆகுறீங்களோ அந்த ஃபீலை அப்படியே திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே திரும்ப அதுக்குள்ள போகும்போது திரும்ப நீங்க டிப்ரெஷன்ல போக ஆரம்பிப்பீங்க. உடல் சோர்வு அதிகமாக ஆரம்பிக்கும். இது ஒரு நாள் 2 நாளுங்கும் போது நம்ம அப்படியே விட்டுறலாம், சரியாயிடும். ஒரு நாள் வந்து தூங்கல, ப்ராப்ளம் இப்படி வந்துச்சு, மறாவது நாள் சால்வ் ஆயிருச்சு, ஓகே ஆயிடுச்சு, சிரிச்சீங்க, பேசுனீங்க, பழகுனீங்க, அடுத்தது கடந்து போயிருவீங்க. இது ஓகே தான். பட் அதே டைம்ல அதே இடத்துல இது கடக்க முடியல, போக முடியல அப்படிங்கும்போது அங்க இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது, இன்னும் வந்து ப்ராப்ளம் அதிகமாகுது. உங்களால அதை சமாளிக்க முடியாம போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது உங்களுடைய அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப வாட்டி வதைக்கும். இது நாள்பட தூக்கம் இல்லைன்னா என்ன ஆவீங்க? உடம்பு தன்னைத்தான பல நோய்களை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? என்ன என்ன வருதுன்னே சொல்ல முடியாது. நல்லா இருக்கிற மனுஷனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தூக்கமின்மையா தான் இருக்கும். மனநிலையில பாதிச்சு அவர் என்ன பேசுறாரு, என்ன பழகுறாரு, எப்படி நடக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா நமக்கு இது வர்றது வந்து ஒரு கூட்டாய்மை இல்லையா? ஒரு ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து உறவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களை ஒரு சாரி கேட்கவோ, விட்டு கொடுக்கவோ, சமாளிக்கிறக்கோ, ஒரு ஆறுதல் சொல்லவோ அப்படி வரும்போது நீங்க கொஞ்சம் சரியாயி அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பாத்தீங்களா? ப்ராப்ளமும் அவங்களே தான், சொல்யூஷனும் அவங்களே தான். நமக்கு இந்த விஷயத்த இந்த லோ பண்ற காரியத்தை ரிலேஷன்ஷிப் மூலமாக நமக்கு நடக்குது. டீப் ஸ்லீப் வேணும். செகண்டரி பிரைன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா செகண்டரி பிரைன் நம்மளோடது எது? நம்மளோட வயிறு, கட்ஸ் இல்லையா? கட்ஸுங்கிறது தான் நம்மளுடைய இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ்ல.
ஸோ இந்த இரண்டாவது மூளை வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ஸ்டொமக், வயிறுல நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு பதட்டம் வந்தாலும் சரி, சங்கடங்கள் வந்தாலும் சரி, துக்கங்கள் வந்தாலும் சரி, நிறைய பேத்துக்கு கோவம் வந்ததுன்னா நல்லா போய் சாப்பிடுவோம். நிறைய இப்ப ரீல்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. என்ன பண்ணுவேன்? நல்லா போய் பிரியாணி சாப்பிடுவேன். சென்னையில இருந்து நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க. இல்லையா? நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பிரியாணி சாப்பிடுவேன். நான் வந்து அங்க போய் இந்த கடையில சூடா 4 மணிக்கு கிடைக்கும். அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய ரீல்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ மைண்ட் டிப்ரெஷன் ஆனதுக்கு வயிறு தான் அதுக்கு உண்டான சொல்யூஷனாக இருக்கு. ஸோ வயிறு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இரண்டாவது மூளை. இப்போ உங்களுக்குள்ளார ஒரு உறவுகளுக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்துருது, பதட்டம் வந்துருதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்களும் உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உங்க அண்ணனோ தம்பியோன்னு வச்சுக்கலாமே. 2 பேத்துக்கும் கிளாஸ் ஆயிருச்சு. பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டாச்சு. ஸோ அங்க அடிக்கலாம், வெட்டலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நீங்க அவங்கள திரும்ப சந்திச்சாகணும். அப்படி ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன சொல்வீங்க? இது மாரி வயிறெல்லாம் பெரட்டுது இல்லையா? அப்படியே கலக்குது. இப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய அந்த மனநிலை, அந்த பயம் இருக்கக்கூடிய இடம், அந்த பதட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளோட வயிறு வந்து கல 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 கலன்னு என்னமோ உள்ள பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய கட்ஸ், நம்மளோட வயிறு, அது வந்து நம்மளோட மைண்ட வந்து பெரிய அளவுல பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்ம பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு, நமக்கு வந்து அட்ரினல் வேலை செஞ்சிருச்சு. ஏன்னா நீ வந்து ஃபிளைட் ஆர் ஃபைட் அந்த மோடுக்கெல்லாம் போயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆகுறீங்க? பதட்டத்துக்குள்ளார போய் உங்க வயிறு தான் பிரச்சனையாக மாறுது. அப்ப நிறைய நம்ம நினைச்சுக்கிறோம் சில இடங்கள்ல வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, ஃபங்க்ஷன்ல போய் நீங்க ஏதோ ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அங்க பயமோ ஏதோ ஒண்ணு வந்திருக்குது. அதனால உங்களுக்கு வந்து டயரியா ஆயிருக்கலாம். ஏன்னா சில டைம்ல வந்து இந்த ஃபுட் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா உங்களுக்கு டயரியா ஆகி முடியாம எல்லாம் போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தெரியாது. ஏன் அந்த மாதிரி அங்க போனப்ப ஆச்சு அப்படின்னா, இது வந்து காரணமாக இருக்கும். ஏன்னா மனம் சார்ந்துதான் எல்லாமே நடக்கும். So உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல நடந்த அந்த ப்ராப்ளம், அந்த ஒரு சேஞ்சஸ். ஏன்னா நம்மளோட மூடு, நம்மளோட மைண்ட் சேஞ்சிங் அப்படின்னு பார்க்கும்போது 90% நமக்கு இந்த செராட்டினோட சிஸ்டமேட்டிக் எப்படி லோ ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ப அந்த மூட் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய 40% வேணா ஒரு உணவு மூலமாக உங்க வயிறுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். 60% அது வந்து உங்களுடைய டொக்கோமினோட சேஞ்சஸ்னால தான் வருது. ஸோ இந்த டொக்கோமினோட சேஞ்சஸ் வரும்போது நார்மலா உங்களுக்கு தூக்கமெல்லாம் பெற்றும். உங்க வயிறு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு பயங்கரமா கஷ்டங்கள் வந்துடும். இதுக்கு வந்து இதையெல்லாம் உருவாக்கக்கூடியது உங்களோட செரோட்டினுடைய லோ லோனால வரக்கூடிய பிரச்சனையாக மாறுது. இதுக்கு அந்த மெலாட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி, ஏன்னா அது வந்து இதை உற்பத்தி பண்றதுனாலதான், இதை வெளியே விடுறதுனாலதான் உங்களோட மூட் அவுட் ஆக மாறுகிறது. அப்போ நம்மளோட ஃபுட்டு வந்து எந்த இடத்துலயும் வயறு சார்ந்து, அதுதான் உறவுகளுக்கு இடையில நம்ம போகும்போது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம கொடுக்குறோம்? எதை கொடுப்பீங்க? உங்களுடைய ரிலேட்டிவ சந்திச்சிட்டீங்க. நேத்தத்த ஃபங்க்ஷனே வச்சீங்களா? என்ன கொடுத்தோம் எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம்? வயிறு நிறைய சாப்பாடு நல்ல இல்லையா? ஃபுட்டு சார். நல்ல அறுசுவை உணவு. ஃபுட்டு. ஏங்க அப்படி வச்சிருக்கணும்? இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாரும் ஃபங்க்ஷன் வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். நம்ம மீட்டிங் நடத்துறோம்னு வைங்களேன். ஒன் டே ப்ரோக்ராம் நடத்தும். ஒரு 4 ஹவர்ஸ் மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம கிளாஸ் நடத்துறோம்.
எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். மேக்சிமம் ஒரு டீ காஃபி குடுப்பமா இருக்கும். ஏன்னா அது டயர்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அவார்டோ இல்லைன்னா சர்டிபிகேஷனோ ஏதோ ஒன்று கொடுத்து எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு மீட்டிங் அப்படிதான் நடக்குது இல்லையா? இது வந்து ஒரு பிசினஸ் ஆங்கிள். பட் உறவுகள் வரும்போது அங்க பாத்தீங்களா நம்ம எதை கொடுத்தோம்? உணவு கொடுத்தோம் இல்லையா? இதுதான் அங்க மெயினா இருக்குது. ஸோ என்னன்னா நம்மளுடைய பிரெயினோட இன்னொரு பிரெயின் வந்து நம்மளோட வயிறு. அதை ஃபில் பண்ணா இந்த பிரெயின் சாந்தமாயிரும். ஸோ உறவுகளுக்குள்ளார என்ன மனக்கசப்பு இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உணவை கொடுக்கும் பொழுது அந்த உணவு அவங்களோட வயிறை ஃபில் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த உறவு வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சாந்தியும் சமாதானம் எல்லாம் கிடைச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் அங்க எல்லாத்துக்கும் உருவாக்குது. திருப்தியை கொடுக்குது இல்லையா? வாழ்த்துறக்கு மன நிறைவு கொடுக்குது. விசாரணம். அதனாலதான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உறவுகளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னா உணவு பரிமாற்றத்தை முக்கியத்துவமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன் போகும்போது பாருங்க, மீட்டிங்ல ஒண்ணும் இல்லை, சர்டிபிகேட்டும் பேப்பரும் தான் கொடுத்தாங்க. இங்க வந்து என்ன கொடுத்தாங்க? ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. ஃபுட்டு கொடுக்கும் போது வயிறு சாந்தமாகுது, அங்க ஃபீல் கம்மி ஆகுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, பீஸ்ஃபுல்னஸ் வருது, சந்தோஷம் அதிகமாகுது. பாத்தீங்களா? ஏன் ஃபங்க்ஷன்ல ஃபுட்டு கொடுத்தாங்கன்னு புரிஞ்சிருச்சா? இப்ப எல்லாத்துக்கும் தெளிவு கிடைச்சிருச்சா? ஒரு கதையா சொல்லலாம் இது. எப்படின்னா, இது ஆக்சுவலா இதுல வந்ததுதான். 2 பேர் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு தொழில் ரீதியா 2 பேரு போறாங்க. ஒருத்தர் வந்து அவர் எப்பவுமே என்ன ஃபீல் ஆகுறாருன்னா நம்ம வயிறு ஃபில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னொரு ஆளு பொருளாதாரத்தையும் பொருட்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த 2 பேரும் அங்க போயிட்டு 2 பேத்துக்குமே 2மே முழுசா கிடைக்குது. ஒரு ஆளுக்கு அவரோட சாக்க நிறைக்கிறதுக்கான எல்லா பொருளும் கிடைச்சிருது, அவர் எடுத்துட்டு வர்றாரு. இன்னொருத்தர் உணவு அவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு அங்க போய் இருக்கிறாரு. இதுல அந்த இடத்துல இருந்து யார் வெளியே வந்திருப்பா, யார் அங்கேயே தங்கியிருப்பா? யாருக்கா தெரியுமா? யாரா பதில் சொல்ல முடியுமா? ஒரு ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு ஊரு, ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க போறாங்க. 2 பேத்துக்கும் 2 சாய்ஸ் குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து நீங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து இந்த உணவை வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் குடுக்குறாங்க. யார் அங்கிருந்து வெளியே வந்திருப்பா? பொருள் எடுத்துட்டு வந்துடுறது சார். சூப்பர். அந்த ஃபுட் எடுத்துட்டு வந்து சார். ஃபுட்டு சார். நான் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுல்ல. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பொருள் எடுத்து வந்தவருக்கு அந்த பேக் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரால ரீஃபில் பண்ணவே முடியாது. சோ அவர் அங்கிருந்து போயிருவாரு. ஃபுட்டு தான். பட் அந்த ஃபுட்டு எடுத்தவரு ஃபில் ஆயிருச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரீஃபில் பண்ணணும் இல்லையா? திரும்ப வந்து ரீஃபில் பண்ணணும். ஏன்னா அது காலி ஆயிடும், உடனே காலி ஆயிடும். அப்ப அவர் அந்த ஊர்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும்னு வைங்களேன். அப்ப அவர் எங்க பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அந்த ஊர்லயே தங்கிடுவார் இல்லையா? நல்ல உணவும் உறவிடமும் கிடைச்சதுன்னா நம்ம எங்க இருப்போம்? ஏன்னா இவரோட தேவை வந்து உணவாகத்தான் இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா இவரோட தேவை வந்து பொருளாக இருக்கு, பிசினஸ் ரீதியா இருக்காருன்னு வச்சுங்களேன். இவர் போயிடுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம 2 மீட்டிங்க்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ உறவுகளுக்கு இடையில நம்ம இந்த உணவு கொடுத்து அதை வந்து திருப்தி கிடைக்கும் போது அடுத்த திருப்தியை எதிர்பார்ப்பாங்க. அப்போ உங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக மாறுறாங்க இல்லையா? ரிலேஷன்ஷிப் கண்டினியூவேஷன் எதனால கிடைக்குது? கண்டினியூ. என்ன என்ன நினைப்பாங்க? நல்ல திருப்தியாயிடுச்சு, சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க, வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னொரு தேவை இருக்குதா இல்லையாங்க? ரீஃபில்ங்கிற தேவை உணவுக்கு. சரணோ இருக்குல்ல? எஸ் சார். திரும்ப அடுத்தது அங்க கிடைக்கும் அப்படிங்கும் போது
இந்த உறவு நீடிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? எல்லை இல்லாம திரும்ப திரும்ப ரீஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறதும் உணவு தான். ஸோ அதனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா வயிறு அப்படிதானே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலி ஆயிரும். திரும்ப வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா நாம வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னா 4:30 மணிக்கு காஃபி கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? ஒரு வடையும் காஃபியும் கிடைக்குமான்னு. அதுவும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருந்தா நீங்க அங்கிருந்து வருவீங்களா? ஸோ சொல்றாங்க நைட் ரிசப்ஷன் இருக்கு, ஹல்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நைட் அங்கேயே தங்கிருவீங்கல்ல? போவீங்களா அந்த ப்ரோக்ராம்ல இருந்து? போக மாட்டீங்க இல்லையா? ஏன்னா நெக்ஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. அப்ப மண்டே அன்னைக்கு அடுத்த நாள் காலையில சொல்றாங்க டிஃபன்லாம் இருக்குது, அதுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்றாங்க. அங்கேயே தானே இருப்பீங்க 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும். ஏன்னா விருந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க அங்க தங்கிருவீங்க. எஸ் ஆர் நோ? அப்படிதானே? எஸ் சார். இந்த எஸ் தடவை எஸ். ஃபுல்லான விட்டு வந்துருவீங்களா? நல்ல ஃபுட் ஒரு கடையில கிடைச்சிருச்சு, திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கடைக்கு போகத்தான் போறீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ நமக்கு உணவுங்கிறது அந்த மாதிரி ஒரு, ஏன்னா வயிறுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப அங்க போவோம். மேபி இந்த ஷர்ட் எடுத்தோம் இந்த ப்ரோக்ராம்காக, இது நம்ம போட போறது இல்ல, இந்த சாய்ஸ் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம கண்டிப்பா அந்த கடைக்கு போக போறது இல்லை. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு கலர்னால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரிஸ்க் எடுத்து இதை வந்து மேட்ச் பண்ணோம். ஸோ திரும்ப இதே மாதிரி ரிஸ்க் எடுப்போமா நம்ம? வேற போட்டுட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? பட் அதே டைம்ல நல்ல உணவு கிடைக்கிற ஹோட்டல் இருந்தா எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் திரும்ப அதை இல்ல ஆக்சஸ் பண்ற நம்ம முயற்சி யார் செய்வோம். விட்டு அது ஆட்ட பாட்டாங்க. அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த உணவு முறையை முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வர்றவங்களுக்கும் நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப அனுசரிச்சு அவங்களுக்கான மரியாதையெல்லாம் கொடுக்கும்போது நம்மளோட உறவு வந்து நீடிக்க ஆரம்பிக்கிறது. இதுல மிஸ்ஃபீல்டு பண்றவங்களுக்கு தான் உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வருது. ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா நமக்கு இந்த உறவுக்கு இடையில கசப்பு வரும்போது கார்ட்டிசால் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கார்ட்டிசால் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மனக்கசப்புகள் வர்றது மட்டும் இல்லாம உங்களோட உடல்லையும் மனதிலையும் சங்கடங்கள், துக்கம், கவலை, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு இந்த தைராய்டு ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்தா சோம்பேறித்தனம். பாருங்களேன், இப்போ உங்களை வந்து ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். தெரியுது, ஒரு ஒரு இதுக்கு உங்களை இன்வைட் பண்றாங்க எல்லாத்தையும், உங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு சங்கடப்படுவீங்க இல்லையா? எவ்வளவு துக்கப்படுவீங்க? மனசு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? என்னை மட்டும் வேண்டான்னு வச்சுட்டாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்க, அப்படி என்னெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? இந்த உறவுகள் ஒரு ஒரு வீட்லயே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களை விட்டுட்டு எல்லாரும் வந்து எதுக்கோ போயிட்டாங்க. அப்ப நீங்க தனிமையில அந்த ரூம்ல இருந்தா எவ்வளவு கவலை இருக்கும் இல்லையா? எவ்வளவு துக்கம் இருக்கும், எவ்வளவு சங்கடங்கள். இதையெல்லாம் உருவாக்கக்கூடியது உங்களோட கார்ட்டிசால் தான் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பதட்டமும் அந்த மனநிலையும் தனிமையும் சோகமும் சோர்வும் வந்து சில சமயங்கள்ல தைராய்டும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி பெண்கள் அதிகமா பாதிக்கப்படும். பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமா என்ன அப்படின்னா இந்த உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சில டைம் அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அம்மாவோட ஏதாவதெல்லாம் பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு அந்த தைராய்டு வந்து செக்ரேஷன்ல ப்ராப்ளம் வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு, ஏன்னா ஹைப்பர் தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹைப்போ தைராய்டு வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து சோர்வாகி ஒல்லியாகி ஃபுட் எடுக்காம ரொம்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து தேஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ் சார், கண்டிப்பா. அப்போ இந்த மனநிலையெல்லாம் உருவாவது நம்மளுடைய உறவுகள் மூலமா தான். அப்ப நம்ம எதை பேணி காக்கணும், எதை நம்ம வந்து பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இப்போ வந்து இதெல்லாம் சயின்டிஃபிக்கா உங்க உடம்புக்குள்ளார ஒரு ஒரு மனநிலைக்குமே வந்து
ஒரு ஒரு ஆர்கன் வைஸ் வேலை செய்யுது. ஸோ இதை வந்து முழுசா பாதுகாத்து உங்களோட நோய்களை குணமடையும். உங்க நோய்கள் இருந்து நீங்க வெளியே வரலாம். உங்களோட எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இப்போ ஒரு மூட்டு வலி இருக்குது அப்படிங்கும்போது அந்த மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான். முழுசா மூட்டு வலி சரியாகிறதுக்கு ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும். ஒரே ஒரு தீர்வு தான் அது, சிங்கிள் தீர்வு. ஆனா நீங்க முட்டாள்களாக இருக்கிறனால மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க. உங்களோட முட்டு வலிக்கு தீர்வே இல்லை. ரீபிளான் பண்ணணும், அதை வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மருந்துகள் எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும், என்னென்னமோ பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். உங்க மைண்ட்ல ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு உறவை சந்திக்கணும், இல்லைன்னா அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கசப்பு, சரிங்களா? அங்க நீங்க போறதில்ல, வர்றதில்லை. இவ்வளவுதான் விஷயமே. இவ்வளவுதான் விஷயமே. ஒரு மூட்டு வலிக்கான காரணம் உங்களுடைய மனநிலையில் அந்த இடத்துக்கு நீங்க போகல, அவங்கள ஏத்துக்கல. அங்க போனா சங்கடமா இருக்குது, ஆனா எனக்கு அங்க போகணும். ஏன்னா அவங்க உங்கள்ட்ட தப்பா பிஹேவ் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு அவங்க வேணும், அங்க போகணும். இது யாரோட மனநிலை? 80% தாய் தகப்பனோட மனநிலை, இல்லையா? தன்னோட மகன் வந்து சரியாக பார்க்கல, தன்னோட பேர குழந்தைய பார்க்கணும், போகணும், வரணும், அப்படி ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரும்போது மூட்டு வலியில பாதிப்பாங்க. வேற யார் பாதிக்கிறா? சொல்லுங்க பாப்போம். இங்கதான் பிரச்சனை. இவ்வளவுதான் மூட்டு வலி காரணமே. இதை தெளிவுபடுத்துறத நம்மளோட இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இந்த மாதிரி ஆழமான ரகசியங்களை எல்லாம் வச்சிருக்குது இந்த வகுப்பு. ஸோ உங்க வாழ்க்கையில இந்த நிகழ்வுகளை சரி செஞ்சு உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீ மைண்டா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறக்கு, உங்களோட உறவுகளை கொண்டு போறக்கு, இதையெல்லாம் நம்ம வந்து புரியாம தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்யூஷனான மருந்து ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ உங்களுடைய குடும்பங்கள் தான், உங்களுடைய உறவுகள் தாங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க அதுல சிறந்து நல்ல உறவுகளோட வாழணும். இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு? புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் திருவண்ணாமலை லீனா வித்யா மலையாளம். சரி, ஓகே. இந்த கிளாஸை பத்தியும் உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். இந்த ஓப்போ சிபிஹெச் 2665 புதுசா போன் வாங்கியிருக்கிறீங்க போல இருக்கு. அது யாருங்கிறது ஒன்று நோட்டிஃபை பண்ணி கரெக்டா பேர் மாத்துங்க, இல்லைன்னா மைக் ஆன் பண்ணி நான் தாங்கிறத சொல்லுங்க. எதனாலன்னா நீங்க வந்து நம்மளோட மெடிடேஷன் கிளாஸ்லயும் வர்றீங்க. ஸோ சில சமயங்கள்ல அங்கிருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோங்கள. ஸோ அதுக்காக நீங்க யாருங்கிறது பதிவு பண்ணிருங்க. இல்லை புது நம்பரா இருந்தால் உங்க பேரை சொல்லுங்க, நாங்க காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நம்மளோட இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்குதுங்கிறத நீங்க டீட்டெயில் பண்ணுங்க. எஸ், எஸ்மா. ஓப்போ சார் வணக்கம் சார். நான் மும்பைல இருந்து கோவிந்தராஜன் பேசுறேன். நல்லா இருக்கும் மும்பைல சார். இருந்து கோவிந்தராஜன். ஓகே சார். நீங்க 39வது பேட்ச்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க இல்லையா கோவிந்தராஜ்? ஆமா ஆமா. எஸ் எஸ். நீங்க வந்து நம்மளோட ரூல் இது. ஏன்னா அந்த இது வந்து நீங்க கம்பல்சரி நேம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி மொபைலோட பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா சார். எப்பவுமே வந்து ம். உலகத்திலேயே வந்து நம்மளோட ரொம்ப அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பெயர். உலகத்திலேயே சரி. நமக்கு வந்து ஒரு சவுண்டை கேட்டா நமக்கு 1000 மடங்கு சந்தோஷம் என்ன வரும் அப்படின்னா அது நம்மளுடைய பேர் மட்டும்தான். இங்க சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் ஒன்னா தரக்கூடிய வகுப்பு. ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்க இழக்கக்கூடாது. உங்களை ஓப்போன்னு கூப்பிடுறதுனால யாருக்கு எந்த சந்தோஷம் இல்லை. இல்ல படிக்க 3வது படிச்சதுனால அது சரியா டீட்டெயிலா போட தெரியல. அதனால ஓகே ஓகே, பசங்களுக்கு போட வச்சிருங்க, போட வச்சிருங்க. உங்களை கோவிந்தராஜன் கூப்பிடும் போதுதான் உங்களுக்கு ஆ, சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆ, சார் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் சார். ஆ. ரொம்ப ஸோ சந்தோஷம் அதுக்காக தான் சந்தோஷம். சொல்றேன். சந்தோஷம் சார். எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்மளோட முக்கியமான அந்த பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எப்பவுமே பாருங்க, விஜய் வந்து எப்படி சொன்னாப்ல, டி ஜோசப் விஜய் இல்லையா என்னும் நான் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெண்டிங் நேமா போச்சு இல்லையா? நாங்க கூட அதை பத்தி ஒரு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கோம்.
ஸோ அந்த பெயருக்கு அவ்வளவு விலை இருக்கு, அவ்வளவு இது ரிலேஷனுக்குள்ளார நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால பேர் வந்து பெர்ஃபெக்டா வச்சுங்க. எஸ், வேற யார் பேச போறீங்க இந்த வகுப்பை பத்தியும் நம்மளோட EFT பத்தி? மைக் ஆன் பண்ணுங்க. யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா எப்பவும் பேசுறவங்க யாராவது ஒருத்தர் பேசுவீங்களா அப்படின்னு உங்களோட வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலாம். கவிதா, ரவி, ஃபர்சானா, தனலட்சுமி, இங்கெல்லாம் வந்து நம்மளோட இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய லீனா வித்யா கூட நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். எஸ் ஹலோ அப்துல். சார், இது எஸ் சார். இது மந்த்லியா கட்டணுமா சார்? இது 4000 எப்படி? ஒரே பேமெண்ட் தான் சார். ஒரு ஒரு பேமெண்ட் தான். சரி உங்களுக்கு சாய்ஸ் தருவாங்க. சரி உங்களுக்கு சாய்ஸ் தருவாங்க. நீங்க டீட்டெயில் கேட்டீங்கன்னா அவங்க எப்படி பேமெண்ட் பண்றதுங்கிறதுக்கும் சாய்ஸ் இருக்கு. இஎம்ஐ மாதிரியும் இருக்கு. ஸோ அது இது அவங்க டீட்டெயில் கொஞ்சம் ஃபிக்ஸட்டா சொல்லுவாங்க. சார்? இது 4000 ஃபிக்ஸட்டா? புரியலைங்க. 4000 சொன்னீங்க, அது ஃபிக்ஸட்டா? அது ஆமா ஆமா, வேற ஆக்சுவலா இது ஆஃபர் தானே. உங்களுக்கு ஆஃபர் தான் 6000 கம்மி பண்ணி தானே கொடுத்துருக்கோம். அப்படிங்களா? சரி 10,000 ஃபீஸு. அந்த ஒரு 39வது பேட்ச் வந்து நாங்க வேற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அதனால ஒரு எப்பவுமே அப்படித்தானே எல்லா பிசினஸ்லயும் ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆஃபரும் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும் 4000 அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தோம். இது சரி ரிப்பீட்டட் ஓகே வருமா வராதான்னு எங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. சரி ஓகே ஏன்னா தேங்க்யூ ரெகுலரா சார். எங்களுக்கு வந்து 10,000ல வந்து எப்பவுமே ஒரு பேட்ச் வந்து நாங்க ஃபில் ஆகி பெண்டிங்ல வச்சிருப்போம். இப்போ அதே மாதிரிதான் இப்போ இந்த 4000 வந்து ஆக்சுவலா ஒரு கிட்டத்தட்ட 15-20 நாளா வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. சும்மா டக்குன்னு எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, டக்குன்னு எல்லாம் கிளாஸ்க்குள்ள வர முடியாது. நம்ம பேட்சஸ் வந்து ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 3 பேட்ச் ரன்னிங்ல இருக்குது. இதுக்கு இடையில தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க அந்த இதை வாய்ப்பை, ஏன்னா ஆல்ரெடி 10,000ல 2 பேட்ச் ரன்னிங்ல இருக்கு. மார்னிங் இருக்கு, நைட் இருக்கு, அது இல்லாம நம்மளோட அட்வான்ஸ் இருக்கு. 3 பேட்ச் ரன்னிங்ல இருக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல. ஸோ இது வந்து நியூ பேட்ச். அதுல ஒரு மாசமா எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கு. பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசமா வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பேட்ச்லயுமே வந்து உங்களுக்கு உடனே ஜாயின் பண்ணலாம் முடியாது. பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணும். ஓகே அப்புறம் ஓகே தான் தேங்க்யூ உங்களால சார். ஜாயின். தேங்க்யூ. நீங்க அதை இப்பவே ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க புக் பண்ணி வச்சிருந்தா நீங்க நெக்ஸ்ட் என்ன டேட் தராங்களோ அந்த டேட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரி ஓகே சார் தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அதுக்கு தான் கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றது. ஏன்னா இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் பணத்தை கட்டிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு மாசம் 15 நாள்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறதுனால புரியாது அவங்களுக்கு, புதுசா வரவங்களுக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே புக்கிங்லயே தான் போயிட்டு இருக்கு. எல்லா பேட்சஸும் வந்து ஃபுல்லாகி அடுத்தடுத்த பேட்சஸ் வந்து புக்கிங்ல வெயிட்டிங்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ யார் இருக்கீங்களோ உடனே வந்து அதுல ஜாயின் பண்ணி வச்சு. ஓகே ஓகே, வேற யார் பேச போறீங்க கிளாஸை பத்தி? மகான் இல்லைன்னா உமா நீங்களே பேசிருங்க. குட் மார்னிங் சார். எஸ், வெரி குட் மார்னிங். சார் கண்டிப்பா சார், நீங்க இன்னைக்கு சொன்ன டாபிக் வந்து ரிலேஷன்ஷிப். நம்ம ஃபுட்டுக்கு அந்த நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு சார். ஏன்னா எனக்கே அது ஒரு அனுபவம். ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஸோ அப்போ வந்து நாங்கள் அங்கே போக முடியல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகி தைராய்டு ப்ராப்ளம் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. எஸ், ஸோ ரொம்ப தைராய்டு ப்ராப்ளம் வந்து எனக்கே ஃபுட்டு எடுக்க முடியல. ஃபுட்டு எடுத்தா என்ன பாடி வந்து அந்த ஃபுட்டு அக்செப்ட் பண்ணல. ஸோ என்ன
எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது வந்து எனர்ஜி இருக்காது. எப்பவுமே ஒரு வீக்காக இருக்கும் பாடி. என்ன ப்ராப்ளம் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டாலும் அது சரியாகவே இல்லை. அப்புறம் நான் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க எதுவுமே கொடுக்கல. நீங்கள் மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மல்டிவிட்டன் டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுது சார். இப்போ அந்த இஎஃப்டி டேப்பிங் பண்ணி நம்ம எமோஷ்னலாக அந்த நம்ம உறவுகளோட நம்ம அந்த விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தைராய்டு சரியாயிடுச்சு சார். ஸோ எஸ். இஎஃப்டி எனக்கு ரொம்ப அந்த ப்ராப்ளமை சரி பண்ணி இப்போ எனக்கு நல்லாவே நார்மலாக இருக்கேன் சார். இப்போ ஏன்னா ஸ்கிப் பண்ணுறேன் ஃபுட்டை. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வரல சார். அது கண்டிப்பா அதெல்லாம் இஎஃப்டியால வந்து கிடைச்சது நோட்டிஃபை சார். பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்த கிளாஸை பொறுத்த வரையிலும் நம்ம வந்து 30 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அந்த 30 நாள்லயும் வந்து ஒரு நாள் கூட வந்து ஒரு டயர்டோ ஃபுட் எடுக்கலேனோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வரவே வராது. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நானும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி 30 நாள்ல என்னால் வைக்க முடியாது. சில ப்ராப்ளம் நம்ம பாடியில இருந்தனால டாக்டர்ஸும் அப்படிதான் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை கடந்து நம்ம இப்போ இந்த 4 வருஷமா கரெக்டா 30 நாளும் ஒரு டயர்டும் இல்லாம ஒரு இந்த மாதிரி ஃபுட் எடுக்கலைங்கிற ஃபீல் இல்லாம நம்ம வச்சுட்டு வரோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய இந்த இஎஃப்டி தான், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ். ஃபுட்டோட இருக்கக்கூடிய எமோஷனலை கட் பண்ணிடுறோம். இவங்களுக்கு இருந்த அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த நபரை வந்து அந்த இடத்துக்கு போக முடியாம இருக்கக்கூடிய அந்த எமோஷனலை நம்ம சரிப்படுத்துறதுனால நேர்ல எல்லாம் போய் பண்ணல. அந்த ப்ராப்ளத்துக்கு அங்க போய் ஃபேஸ் பண்ணவும் இல்லை. ஆனா நம்ம இங்க உட்கார்ந்துட்டே இங்கிருந்தே நம்மளோட அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த என்ன விஷயம் நம்ம செய்யணுமோ அதை வீட்டில் உட்காந்தே செஞ்சிடலாம். அப்போ நமக்கு எஸ் என்ன சார். ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராப்ளம் சால்வ். இதுல தான் டிசீஸ் கியூர் வருது. ஓகே, எஸ், ஓகே, டிசீஸ் தேங்க்யூ. கியூர் ஆகிறது இல்லாமல் டிசீஸ் வராமல் கூட அது நம்மளுக்கு காப்பாற்றுது சார். எந்த ஒரு எஸ், கண்டிப்பா. டிசீஸும் வர்றதில்ல ஃபர்தராக. ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மனம் சார்ந்தது. ஸோ நம்ம மனசு எப்பவுமே என்ஜாய்மெண்ட்டா நடக்கிறது எல்லாமே. அதான் நேத்து கூட வந்து நம்ம வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சிருந்தோம். ஸோ அந்த மார்னிங் ப்ரேயர்ல வந்து அவர் வந்துட்டு எனக்கு வந்து இதை தரணும், அதை தரணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில சொன்னேன், சார் எனக்கு இந்த கிடைக்கிற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. அப்போ அவரு அவரு வந்து குரு, நம்ம மத குரு. அவரு வந்து உட்கார்ந்துட்டு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும்னு சொன்னேன். சார் இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களோட கிடைக்கிறதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் கடவுள் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுல நாங்க ரொம்ப திருப்தியா இருக்கிறோம், அந்த கடவுளை வந்து நாங்க திருப்தியோட பாக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து ரொம்ப வியந்து பார்த்தாரு நம்மள. ஸோ இனிமேல் தயவு செஞ்சு இங்க வந்தீங்கன்னா இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் எல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு இவ்வளவு நாள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதுக்கு உங்களுக்கு நன்றின்னு பிரார்த்தனை பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்னு சொன்னப்போ அவர் சரிங்க இனிமேல் நான் அவங்களுக்கு அப்படி பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அதை திரும்ப செய்ய வைக்கலாம் நினைச்சேன், பாவம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணிட்டோம். அந்த இடத்துல வந்து அப்படிதான் சொல்றேன், நம்ம அவ்வளவு திருப்திகரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுள் வந்து இனி நமக்கு தர்றது வந்து அவரோட டிசிஷன் இல்லையா. இன்ன வரைக்கும் எக்கச்சக்கமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கிடைச்சுக்கிட்டே இருக்குது. நாம அவரை வந்து முழுக்க முழுக்க சந்தோஷமா நம்ம பாக்குறோம். இன்ன வரைக்கும் நீ என்னெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறியோ, எதையெல்லாம் வந்து மனசார எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறியோ அதையே எனக்கு ரொம்ப அதிகமா நான் ஃபீல் ஆகுறேன். ஸோ அதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். ஸோ அந்த பிரபஞ்ச சக்தி அந்த கடவுள் என்ன பண்றாரு, பரவாயில்லையே கொடுக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறானே அப்படிங்கும்போது கடவுள் வந்து இன்னும் இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த நிகழ்வு வந்து நம்மளோட இஎஃப்டியில தான் நடக்கும். இஎஃப்டியில தான் நம்ம அதை கத்துக்கிறோம். அந்த தெளிவையும் நம்ம தெளிவா இந்த கிளாஸ்ல சொல்லித்தரோம். ஸோ அப்படி சொல்லி தந்து நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அனுகிரகங்கள், ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய ஆரோக்கியங்கள் எல்லாமே மழையா கொட்டுது. இதுதான் உண்மை. பெரிய சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுல. இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் என்னன்னா அதான் நன்றி சொல்றது. அந்த நம்மளை படைச்சு இந்த அளவுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் நல்லபடியா கொடுத்துருக்கிறாருல்ல, அவருக்கு எனக்கு திரும்ப என்னத்து கேக்குறீங்க, கொம்பு கேக்குறீங்களா? ஏன் இதுக்கு உங்களுக்கு கொம்பு? அதுக்கே அவர் ஒரு பூர்த்தியான நபர் இல்லையா. கடவுளுங்கிறவர் வந்து ஒரு முழுமை.
ஸோ அவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுத்தா நீ தாங்குவே, என்ன கொடுத்தா தாங்க மாட்ட, எதை கொடுத்தா நீ வந்து கரெக்டா அதை கொண்டு போவ, உன் வாழ்க்கை எப்படிங்கிறது அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த தர்றதை வாங்கணும். அதை விட்டுட்டு நீ வேற கொம்ப கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்டு இருந்தா என்ன யூஸ்? அதனால நமக்கு தெரியாது உண்மையிலே நமக்கு என்ன தேவைங்கிறது. இதுதான் உண்மையான சீக்கிரம். ஏன்னா எதை நம்ம தாங்குவோம், எதை நம்ம கொண்டு போவோம், இதே நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, விஜய்க்கு வந்து அந்த போஸ்டிங் கிடைச்சது பாத்தீங்களா, முகத்தை பாத்தீங்களா? ஏன்னா அவருனால அந்த ஒரு இன்னும் ரியலைஸ் ஆக முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்கிறாரு. அந்த முகத்தை பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் மேல ஏறி தன்னை தானே நம்ப முடியாத மனநிலையில இருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்க இதுல இருந்து இதாகிறது. அதான் சொல், நம்ம மனுஷன் கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா இப்படித்தான் தருவாரு. நம்மளை ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பாரு. ஸோ அதை ஏத்துக்கிறதும் அதை எடுத்துக்கிறதுக்கும் தான் நம்ம தயாரா இருக்கணுமே தவிர, உங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்னு உங்களுக்கு என்னங்க தெரியும்? இல்லையா? நாளைக்கு காலையில சிஎம் ஆக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்கணுங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு பயங்கரமான சீக்ரெட்டுங்க. ஸோ அப்ப அவன் கொடுக்கக்கூடியவன் பயங்கரமா கொடுக்கக்கூடியவன். அந்த பயங்கரத்தை தான் நம்ம கேட்கணுமே தவிர முட்டாள் மாதிரி கம்மியா கேட்க கூடாது. இல்லையா? விசாரணம். இந்த சீக்ரெட் எஸ் எல்லாம் தான் நம்ம EFT-ல கத்துத்தரோம். இதை கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்கறது நடக்கும் நீங்க தெளிவாயிருவீங்க. அதான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வேண்டாம், நாங்க வேற லெவல். கடவுள் வந்து எங்களுக்கு நீங்க என்ன எல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நாங்க நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். எங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட். நீ என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்க. நேற்று இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துச்சு. எவ்வளவு சந்தோஷமா நம்ம வந்து நம்மளை ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து அற்புதமா மாத்திருக்கோம். இல்லையா? ஸோ அது அவ்வளோ அழகா நடந்ததுக்காக நன்றி. இன்னும் அடுத்த நிகழ்வுகள் சிறப்பா நடக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா அவன் தான் அதை டிசைட் பண்றது. இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கிறாருல. இல்லையா? இனி இதுல இருந்து நான் கேட்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தரக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த புரிதல் தான் இந்த வகுப்பு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியோட புரிதல் தான் இந்த வகுப்பு. ஸோ தெளிவா கத்துக்குங்க. யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களோட வாழ்க்கைய தயவு செஞ்சு கேட்டு கேட்டு வாங்காதீங்க. ஒட்டு நினைங்க, அதுக்கு போய் ஃப்ளோ வித் லைஃப். இல்லையா? ஃப்ளோல தான் வாழணும். இதெல்லாம் வந்து பயங்கர சீக்கிரட் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. கத்துக்கிறதுக்கு நம்மளோட எல்லா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கொடுக்குற சப்போர்ட்னால எல்லாத்துக்குமே, நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய, நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய, அதே மாதிரி இன்னும் பல வகுப்புகளை ஜாயின் பண்றதுக்காக நம்மளோட யூடியூப்ல பாக்குறவங்கள, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஹாவ் சார். அ நெக்ஸ்ட் டே. லவ் யூ தேங்க்யூ ஆல். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ.